ப்ளஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய கவிதை நீ வார்த்தைகள் நான். அத்தியாயம் 22. பள்ளியிலிருந்து பிள்ளைகளை ஏற்றிக்கொண்டு வந்து கொண்டிருந்தான் கோபி. மாமா, 2 நாளா மச்சி ஏன் ஃபோன் பண்ணல? கௌஷிக் கேட்டான். அவன் ஊருக்கு போயிருக்கான்டா. உறக்க சிரித்தனர் பிள்ளைகள். என்னடா எல்லாருமே இப்படி சிரிக்கிறீங்க? அவனுக்கு ஏது மாமா ஊரு? இந்த ஊரையும் உங்களையும் தவிர வேற யார தெரியும்? தாடையில் விரல் வைத்து யோசித்தவாறே கேட்ட கௌஷிக்கை கண்ணாடி வழியாக பார்த்து புன்னகைத்தான் கோபி. தன் போனை எடுத்து அவனிடம் நீட்டி, நீயே அவன்கிட்ட கேளு என்றான். நிச்சயமா கேட்க தான் போறேன் மாமா. எப்படி என்கிட்ட சொல்லாம அவன் ஊருக்கு போவான்? தப்பு இல்லை? ஆமா, பெரிய தப்பு என்றான் கோபி சிரிப்பை அடக்கி கொண்டு. கௌஷிக் அஸ்வினை அழைத்தான். ஹலோ, சொல்லுங்க மாமா. மச்சி, நான் தான் பேசுறேன். டேய் பசுமாடு, எப்படிடா இருக்க? நீ என் கூட பேசாத மச்சி. அப்போ யார் கூட பேச ஃபோன் பண்ண? ஐய, ஜோக் ரொம்ப மொக்கையா இருக்கு. நெக்ஸ்ட் டைம் பெட்டராக ட்ரை பண்ணு. நான் இப்போ உன் மேலே கோபமாக இருக்கேன்னு சொல்ல வந்தேன். என்னடா பசுமாடு, என் மேலே என்ன கோபம்? என்கிட்ட சொல்லாமல் ஏன் ஊருக்கு போன? ஓ, அதுவா? மாமா திடீர்னு ஃபோன் பண்ணி திருவிழாவுக்கு வான்னு சொல்லிட்டாரா? அவர் பேச்ச மீறி முடியாது இல்லை, அதனால சட்டுன்னு கிளம்பி வந்துட்டேன். சாரிடா மச்சி, உன்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். உண்மையிலேயே நீ போனதுக்கு அது மட்டும்தான் காரணமா என்றான் கௌஷிக் சந்தேகமாக. ச்சே, நீ உண்மையிலேயே பெரிய ஆள்தான் மச்சி. எப்படி கண்டுபிடிச்ச? அதெல்லாம் அப்படித்தான். சரி, நீ முதல்ல என்ன விஷயம்னு சொல்லு. அது என்றவன் குரலை தழைத்து கொண்டு கூறினான். மாமாவுக்கு 2 பொண்ணுங்க இருக்காங்க மச்சி. சைட் அடிக்கலாம்னு கிளம்பி வந்துட்டேன். அதானே பார்த்தேன். நீ எவ்வளவு பெரிய ஃப்ராடுன்னு எனக்கு தெரியாதா? மச்சி, மாமா கிட்ட சொல்லிடாதடா. சரி, படிச்சுப்போ, நான் சொல்ல மாட்டேன். நீ என்ஜாய் பண்ணு மச்சி என்று சொல்லிவிட்டு அழைப்பை துண்டித்தான் கௌஷிக். டே அச்சு, இவளுக்கு ட்ரெஸ் மாற்றி விட சொன்னா அதை பண்ணாமல் என்னடா ஃபோன் பேசிட்டு உட்காந்துருக்க? கோபமாக அவனிடம் கத்தி கொண்டிருந்தாள் முருகேசனின் இளைய மகள் மங்கை. டேய், இவனை பாரு, அழுதுகிட்டே இருக்கான். இந்த பாட்டில் பாலை அவனுக்கு கொடுத்து அழுகையை நிப்பாட்டி சமாதானப்படுத்து என்று தன் 2வது குழந்தையை அஸ்வினின் மடியில் வைத்துவிட்டு சென்றாள் முருகேசனின் மூத்த மகள் சங்கவி. எல்லாம் என்னோட நேரம். இங்க வந்ததிலிருந்து இந்த சங்கி மங்கி தொல்லை தாங்க முடியல என்று தனக்குள் புலம்பிக் கொண்டவன் அவர்களின் பிள்ளைகளை மேய்க்க ஆரம்பித்தான். முருகேசன் வர அவரை தீயாக முறைத்தான். என்னடா முறைக்கிற? நீங்க பாசமா திருவிழாவுக்கு கூப்பிடும் போதே உஷாரா இருந்திருக்கணும். உங்க பொண்ணுங்களுக்கு அசிஸ்டன்ட் வேலை பார்க்கறதுக்கு தான் என்ன வர சொன்னீங்களா? இதுக்கு பயந்துகிட்டு தானே உங்க மாப்பிள்ளைங்க திருவிழா அன்னைக்கு முன்னாடி நாள் ராத்திரி வரேன்னு சொல்லி எஸ்கேப் ஆயிட்டாங்க என்றான் கோபமாக. இப்போ என்னடா, இதெல்லாம் அவங்களுக்கு செய்ய மாட்டியா? என் மகன் உனக்காக எவ்வளவு செஞ்சிருக்கான். அடேங்கப்பா, ரொம்பத்தான். 2 பொண்ணுல ஏதாச்சும் என்ன கட்டி வச்சிருந்தா கூட பரவாயில்ல. அவன் சொல்லி முடிக்கும் போதே, கிறுக்கு பையலே, 2 பேரும் உன்னை விட பெரியவங்க, எப்படிடா அவங்கள உனக்கு கட்டி வைக்கிறது என்றார் வைதேகி முருகேசனின் மனைவி. அதனால என்ன, இப்போ எல்லாம் அது கூட ட்ரெண்டு தான் என்று சொல்லி கண்ணடித்தான் அஸ்வின். அவன் கோரியதும் அவன் காதை அவர் வேகமாக திருக, ஐயோ அத்தை என்று கத்தினான். வாய், இந்த பயலை எப்படிதான் எங்க புள்ள சமாளிக்கிறானோ தெரியல என்றார் அவனை செல்லமாக முறைத்தவாறு. அவர் கன்னம் கிள்ளி முத்தம் வைத்து சிரித்தான் அஸ்வின். சிரிச்சே மயக்கிற படவா என்று சொல்லிவிட்டு அவர் சென்றுவிட முருகேசன் அவனை முறைத்துவிட்டு சென்றார். சங்கவி மற்றும் மங்கையின் பிள்ளைகளோடு அவன் விளையாடி கொண்டிருக்க அவனை அழைத்தாள் ரிதன்யா. அவள் வீடியோ காலில் அழைக்க அழைப்பை ஏற்று, ஹாய் ரிதி, எப்படி இருக்க என்றான். உடன் பிள்ளைகளும் ஹாய் ரிதி என்றனர். டேய், நீங்கெல்லாம் பேர் சொல்லக்கூடாது, அத்தைன்னு சொல்லணும். அத்தையா? அது எப்படி அத்தை? நீ எங்களுக்கு சித்தப்பா தானே, அப்போ இவங்க சித்தி தானே என்றான் சங்கவியின் மூத்த மகன். அடப்பாவீங்களா, இவ நான் கட்டிக்க போற பொண்ணு இல்லடா, உங்க மாமா கட்டிக்க போற பொண்ணு. என்ன சொல்ற அச்சு, நிஜமாவா? எங்க கோபி மாமா கல்யாணம் பண்ணிக்க போறாங்களா? ஹை, சூப்பர் என்று கையை தட்டி குதித்தான் அவன். ஹாய் குட்டீஸ் என்றாள் ரிதன்யா. சங்கவியின் இளைய மகன் தவிர மற்ற மூவரும் பேசும் வயதில் இருப்பதால் மூவரும் ஹாய் அத்தை என்றனர் கோரஸாக. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா கேட்டால் சிரித்து கொண்டே. சூப்பர் அத்தை, ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க என்று ஆளுக்கொன்று கூறினர். டேய், நீங்க விளையாடிக்கிட்டு இருங்க என்று அவர்களிடம் சொல்லிவிட்டு, வா நாம போய் சங்கி மங்கியை பார்க்கலாம் என்றான் அஸ்வின் ரிதியிடம். யாருடா அது என்றாள் புருவம் சுருக்கி. உன் வருங்கால நாத்தனார்ஸ் என்று சொல்லிக்கொண்டே அவர்களிடம் சென்றான். சங்கி மங்கி இங்க பாருங்க என்றான். அடிங் என்றவர்கள் அவன் முதுகில் ஆளுக்கு 2 அடியை போட்டார்கள். எத்தனை தடவை சொல்றது இப்படி கூப்பிடாதன்னு
என்று அவர்கள் அவனை அதட்ட, அப்போதுதான் அவன் கையில் இருந்த போனை பார்த்தார்கள். டேய், யாருடா இந்த பொண்ணு, இவ்வளவு அழகா இருக்கா என்றாள் சங்கவி. பொண்ணுன்னு எல்லாம் சொல்லக்கூடாது, மரியாதை மரியாதை. சிப்ப என்று விட்டு அவன் கையில் இருந்து போனை பறித்து பேசினார்கள். உங்களுக்கு வரப்போற அண்ணி, பார்த்து கரெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க என்றான் சிரித்து கொண்டே. அவர்கள் ஆனந்த அதிர்ச்சியோடு ரிதியை பார்த்தனர். நிஜமாவே எங்க அண்ணனை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஐயோ, வாங்க போங்க எல்லாம் சொல்லாதீங்க, எனக்கு அச்சு வயசுதான், நீங்க 2 பேரும் அவனை விட பெரியவங்க தானே, வா போன்னே சொல்லுங்க. இருந்தாலும் அண்ணனோட மனைவிக்கு தர வேண்டிய மரியாதைன்னு ஒன்று இருக்கு இல்ல என்றாள் மங்கை. அந்த ஃபார்மாலிட்டி எல்லாம் வேண்டாம், இனி நாம 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் என்றாள் ரிதி வேகமாக. சங்கவி மங்கை இருவரின் நடுவிலும் வந்து நின்ற அஸ்வின் இருவரின் தோளையும் பற்றி அணைத்து 3 பேர் இல்ல 4 பேர் என்றான். கலகலவென சிரித்தாள் ரிதன்யா. அவள் சிரிப்பதை ஆசையாக ரசித்து பார்த்தார்கள் சங்கவியும் மங்கையும். ரிதி அவர்களோடு சிறிது நேரம் சந்தோஷமாக பேசிய பின் போனை எடுத்துக்கொண்டு தனியே வந்தான் அஸ்வின். அப்படியே நின்று சுற்றி காண்பித்தான். எப்படி இருக்கு பெரிய குளம், நீ வாழப்போற ஊரு? ஊர் ரொம்ப அழகா இருக்கு அச்சு என்றால் கைபேசி வழியே ஊரின் அழகை ரசித்தவாறே. சரி, நீ எப்போ வர? ஏய், என்ன, நேத்து தானே ஊர்ல இருந்து வந்தேன், அதுக்குள்ள கூப்பிடுற? இன்னைக்கு தான் திருவிழா ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஊர்ல கௌமாரி அம்மன் திருவிழா ரொம்ப விசேஷம், 10 நாளைக்கு நடக்கும். 10 நாள் கழிச்சு தான் வருவேன். டேய், 18ஆம் தேதி கபிலனோட கல்யாணத்துக்கு வந்துடுவா இல்ல? அதெல்லாம் 16ஆம் தேதியே வந்துடுவேன். அப்போ சரி. அவன் பேசிக்கொண்டே நடந்து சென்றான். ஓரிடத்தில் நின்றவன், இந்த தோப்பு வயல் எல்லாம் பாரு ரிதி, எப்படி இருக்கு என்று கேட்டான். சூப்பரா இருக்குடா. அதோ அங்க ஒரு ரோடு தெரியுது பாத்தியா? ஆமா, இந்த இடத்துல இருந்து அங்க வரைக்கும் ஒரு காலத்துல இது மாமாவோட சொத்து. ரிதியின் முகம் மாறியது. இப்போ இல்ல, ஏற்பட்ட கடனுக்கு அவங்க அப்பா எல்லாத்தையும் வித்துட்டு போயிட்டாராம். இதே மாதிரி இன்னும் நிறைய சொத்து எல்லாத்தையும் வித்துட்டாங்க. அவங்க பரம்பரை வீடு கூட இப்போ அவங்க கிட்ட இல்ல ரிதி என்றான் மெல்லிய குரலில். ரிதன்யா அமைதியாக அவன் சொல்வதை கேட்டுக்கொண்டு இருந்தாள். அப்போ எல்லாம் இங்க எல்லாத்துக்கும் முதல் மரியாதை மாமாவோட அப்பாவுக்கு தானாம். பணம் எல்லாம் போனதுக்கு அப்புறம் இங்க இருக்க அவமானப்பட்டுக்கிட்டு ஊரை விட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க சாகுற வரைக்கும் இங்க வரவே இல்லையாம். மாமாவும் ஏதாச்சும் விசேஷம்னா வராரு, அவ்வளவுதான். சொல்லிக்கொண்டே ஒரு இடத்திற்கு வந்தான். அது கோயிலுக்கு அருகில் இருக்கும் ஒரு மண்டபம். உள்ளே அன்னதானம் நடந்து கொண்டிருக்க மக்கள் கூட்டம் கூட்டமாக சென்று அங்கே அமர்ந்து உணவை உண்டுவிட்டு வந்தார்கள். இந்த மண்டபம் பாத்தியா ரிதி? இந்த இடம் கோயிலுக்காக மாமாவோட அப்பா எழுதி வச்சது. அவரே இந்த மண்டபத்தை தன்னோட சொந்த செலவுல ஊருக்காக கட்டி கொடுத்திருக்காரு. பாத்தியா, எத்தனை பேர் வந்துட்டு போறாங்க. ஆனா மாமா வர்றதே இல்லை. ஏன் அச்சு, ஒருத்தரோட மரியாதை அவங்களோட பணத்தை வச்சுதான் மதிக்கப்படுதா? வேதனையான குரலில் கேட்டாள் ரிதன்யா. அதுதானே ரிதி உலக நியதி, கசப்பான புன்னகையோடு கூறினான் அஸ்வின். அச்சு, நீ எல்லா இடத்தையும் பார்த்து வச்சுக்கோ. அவங்க இழந்த சொத்து எல்லாத்தையும் நாம வாங்கிடலாண்டா. என்கிட்ட இருக்கிற சொத்து பணம் எல்லாத்தையும் வச்சு இது எல்லாத்தையும் திரும்ப வாங்கிடலாம். அடுத்த வருஷம் திருவிழாவுக்கு அவரை கெத்தா கூட்டிட்டு நாம் அங்க வரணும் அவள் கூற வியப்போடு அவளை பார்த்தான் அஸ்வின். என்னடா அப்படி பார்க்குற? சொல்றதுக்கு இதெல்லாம் நல்லா தான் இருக்கும், ஆனா ப்ராக்டிக்கலா இதெல்லாம் நடக்காத ரீதி. மனசு கஷ்டமா இருந்ததுன்னு உன்கிட்ட ஷேர் பண்ணேன், அவ்வளவுதான். இல்லாச்சு, நான் சொன்னதுதான். ஏ பைத்தியம், அதுக்கு முதல்ல அவர் உனக்கு ஓகே சொல்லணும். 2 பேருக்கும் கல்யாணம் ஆகணும். சின்னதாக புன்னகைத்தாள். அதையெல்லாம் ஓகே சொல்லுவாரு, சொல்லாம எங்க போக போறாரு? உனக்கு நம்பிக்கை இருந்தா சரிதான், சிரிப்போடு சொல்லிவிட்டு அழைப்பை துண்டித்தான். அவளும் அழைப்பை துண்டித்து விட்டு திரும்ப அவளுக்கு மிக அருகில் ஆட்டோவை கொண்டு வந்து நிறுத்தினான் கோபி. நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க, கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.